என் செல்லங்களா என்று மெதுவா கதையே ஆரம்பிச்சாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பூமியில் பெரிய பெரிய டைனோசர்கள் வாழ்ந்தார்கள். அவற்றில் ஒரு சின்ன, பயந்து போகும் டைனோ குட்டி இருந்தது. அவன் பெயர் டினு. டினு ஒரு டைரனோசோரஸ் ரேக்ஸ் குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுக்கு பெரிய சத்தம் போடவும் வேகமாக ஓடவும் பயம். நான் வேற மாதிரி இருக்கேன் என்று அவன் எப்போதும் கவலைப்பட்டான். ஒருநாள் காடு முழுக்க புயல் வந்தது. அனைத்து டைனோசர்களும் ஓடினார்கள். ஒரு சிறிய ட்ரைசெரடாப்ஸ் குட்டி கல்லின் பின்னால் சிக்கிக் கொண்டது. அதை பார்த்த டினு முதலில் பயந்தான். ஆனா உடனே பாட்டி சொல்லும் பழமொழி நினைவுக்கு வந்தது. பயம் வந்தால் ஓடாதே, துணிவா நில். டினு தன் சக்தியை பயன்படுத்தி பெரிய கல்லை தள்ளி அந்த குட்டியை காப்பாற்றினான். அனைத்து டைனோசர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். டினுதான் உண்மையான வீரன் என்று பாராட்டினார்கள். அன்று முதல் டினு புரிந்து கொண்டான். பெரியதாக இருப்பதாலே வீரன் ஆகஸ்ட் முடியாது. துணிவு இருந்தால்தான் உண்மையான வீரன். கதையின் நெறி. பயம் எல்லாருக்கும் வரும். ஆனா அதை கடக்கிறதுதான் உண்மையான துணிவு. இன்னொரு கதை. இருட்டை பயந்த டைனோ. பழைய காலத்தில் காடின் நடுவில் ஒரு சின்ன வெலோசிராப்டர் குட்டி வாழ்ந்தது. அவன் பெயர் ராக்கி. ராக்கி வேகமா ஓடும். ரொம்ப புத்திசாலி. ஆனா ஒரு ரகசியம் இருந்தது. அவனுக்கு இருட்டுக்கு ரொம்ப பயம். சூரியன் மறைந்தவுடன் அவன் அம்மாவை பிடிச்சுக்கிட்டு நின்றுக்குவான். ஒரு நாள் காட்டுல பெரிய மழை. எல்லாரும் ஓடினாங்க. அப்போ ஒரு சின்ன ஆன்கிலோசோரஸ் குட்டி தனியா மழையில நின்னு அழுதுகிட்டிருந்தது. யாராவது காப்பாத்துங்க அது சொன்னது. ராக்கி தூரத்துல இருந்து கேட்டான். அவனுக்கு பயம். ஆனா மனசு சொன்னது, நீ ஓடலேனா யாரு காப்பாத்துவாங்க? அவன் தைரியமா இருட்டுக்குள்ள ஓடி அந்த குட்டியை பாதுகாப்பா கூட்டிக்கிட்டு வந்தான். அந்த இரவு ராக்கிக்கு புரிஞ்சது. இருட்டு கெட்டதல்ல. நம்ம தைரியம் இல்லாததுதான் கெட்டது. அதுக்கப்புறம் ராக்கி இருட்டை பார்த்து சிரிச்சான். கதையின் நெறி. பயம் வந்தாலும் நல்லதுக்காக முன்னேறணும். தைரியம் பயத்துக்குள்ளதான் பிறக்கும். குழந்தைகளே, பயம் வந்தாலும் பரவாயில்லை. ஆனா நல்லதுக்காக ஒரு அடியாவது முன்னேறினா நீங்களும் உங்க வாழ்க்கையில ஹீரோதான். காணாமல் போன டைனோ முட்டை. பழைய காட்டில் ஒரு பெரிய ட்ரைசெரடாப்ஸ் அம்மா வாழ்ந்தாள். அவளுக்கு ஒரு அழகான முட்டை இருந்தது. தினமும் அதை கவனமா பாதுகாத்தாள். ஒரு காலை முட்டை காணாமல் போயிருந்தது. அம்மா டைனோ கவலையால் அழுதாள். அதை கேட்ட ஒரு சின்ன, தைரியமான டைரனோசோரஸ் ரேக்ஸ் குட்டி, பெயர் அரன், உதவி செய்ய வந்தான். நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான் அவன். அவன் காட்டுக்குள் தேடினான். நதிக்கரைக்கு போனான். மலை மேலே ஏறினான். அங்கே ஒரு பெரிய கல்லின் பின்னால் அந்த முட்டை பாதுகாப்பாக இருந்தது. காற்று அடிச்சு உருண்டு அங்கே போயிருந்தது. அரன் மெதுவா அதை தூக்கிக் கொண்டு வந்து அம்மா டைனோவிடம் கொடுத்தான். அம்மா மகிழ்ச்சியால் கண்ணீர் விட்டாள். பெரியவனாக இருப்பதால்தான் வீரன் இல்லை, பிறருக்காக ஓடுபவன்தான் உண்மையான வீரன் என்றாள். அன்று முதல் அரன் எல்லாருக்கும் நம்பிக்கையான நண்பனாக ஆனான். கதையின் நெறி. உதவி செய்யும் மனசு இருந்தா நீங்க எந்த அளவுல இருந்தாலும் பெரியவங்கதான். அடுத்த கதை கேட்க ரெடியா? பாட்டி மறுபடியும் ஒரு புதிய கதையுடன் வர்றேன்.